Hi, in the session we are going to start the third lesson of 11th என்ன சார் அப்படின்னாக்கா classification of elements and periodicity in properties. Okay. So என்ன சார் இது classification of elements and periodicity in properties இந்த லெசனை ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். First we are going to deal with the classification of elements. Second part தான் periodicity. Okay. First part பத்தி பேசுவோம். Classification of elements. Yes sir, why elements should be classified? ரொம்ப சிம்பிள் பா. சோ ஃபார் ஒரு அப்ராக்சிமேட்டா நமக்கு மோர் தென் 120 எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் பீரியாடிக் டேபிள்ல 114 எலமெண்ட்ஸ் இருக்கு. சரி, இந்த 114 எலமெண்ட்ஸ்ல மெட்டல்ஸ்னு ஒரு கேட்டகரியை பிரிக்கிறோம், நான் மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் கேசஸா இருக்கலாம், லிக்விட்ஸா இருக்கலாம், சாலிட்ஸா இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளாசிபிகேஷன் இருக்கு. ஏன் ரொம்ப சிம்பிள். இப்ப ஹைட்ரஜன்ற ஒரு எலமெண்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். The behavior of hydrogen with oxygen is different. ரைட்டா? ஓகே. Behavior of hydrogen with oxygen is different. Behavior of hydrogen with carbon is different. Behavior of hydrogen with sodium is different. புரியுதா? சோ ஹைட்ரஜன்ங்கிற ஒரு எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் டிஃப்ரெண்ட் பிஹேவியரை காமிக்குது காம்பவுண்டா மாறும்போது. அப்ப நாம இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரியில நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதையெல்லாம் நம்ம பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need a classification. சோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நேச்சர் உடையது, இந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நேச்சர் உடையது நம்ம ஒரு கிளாசிஃபை பண்ணாதான் இவ்வளவு எலமெண்ட்ஸையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சொல்றது புரியுதா? சோ கிளாசிபிகேஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, இந்த கிளாசிபிகேஷனை பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய விதங்கள்ல முயற்சி பண்ணாங்க. அதைத்தான் இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி. ஓகேவா? ரைட். இதை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பெட்டர் நான் என்சிஆர்டியை லைன் பை லைன் படிச்சு காமிச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணும். இது மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் தான். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் ஆஃப் என்சிஆர்டி பா. So this is nothing but the pages from NCERT, right? So ஒரு 3-4 பேஜுக்கு கிளாசிபிகேஷன் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க, எப்படிலாம் ட்ரை பண்ணாங்கன்னு இருக்க போது அந்த கண்டென்ட்டை ஜஸ்ட் உனக்கு நான் என்சிஆர்டில காமிச்சு நடத்த போறேன். அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன பாருங்க. why we need to classify elements. ஏன் எலமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். 1800ல கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி 31 எலமெண்ட்ஸ் தான் அப்போதைக்கு மனுஷனுக்கு தெரியும். ரைட்டா? அது ஒரு 100 வருஷத்துல 63 டபுள் ஆச்சு. ஆனா இப்போது நமக்கு மோர் தேன் 114 எலமெண்ட்ஸ் தெரியும். ரைட்டா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டடி இண்டிவிஜுவலி த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ். இது எல்லாத்த பத்தியும் இண்டிவிஜுவலா படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால we need some classification that would rationalize னா ப்ராப்பரைஸ், சேனலைஸ், நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக சில கிளாசிபிகேஷன் தேவைப்படுது. ரைட். என்ன மாதிரி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம், எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸ்னா டெவலப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷனை ட்ரை பண்ணது நிறைய பேர். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஜான் டால்டன் அவரே ட்ரை பண்ணாரு. பட் எனிவே பரவாயில்ல. ஜெர்மன் கெமிஸ்ட் ஜான் டாபரினர் இவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணவரா நம்ம என்சிஆர்டி புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் என்ன கிளாசிஃபை பண்றாரு, எலமெண்ட்ஸை ட்ரையாட்ஸா பிரிக்கிறார். ட்ரையாட்ஸ்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள். ஹிஸ்டரி பா. இது இப்படி படிச்சுட்டு இருக்கிறது ஹிஸ்டரி கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ் இல்ல. நல்லா கவனி. ட்ரையாட்ஸ்னா என்ன சார்? ட்ரைனா 3. ஸோ குரூப்ஸ் ஆஃப் 3 எலமெண்ட்ஸா 3 எலமெண்டா அவர் கிளாசிஃபை பண்ணாரு. எந்த அடிப்படையில சார் அப்படின்னாக்கா அட்டாமிக் வெயிட். அவர் கிளாசிஃபை பண்ணது எதை பேஸ் பண்ணி? அட்டாமிக் வெயிட். அப்படி எப்படி இருந்துச்சு பாரு. the atomic note he noticed that என்ன நோட்டீஸ் பண்ணாரு? the middle element of each of the triad has a weight which is the average of the other two. சார் எனக்கு இது சரியா புரியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த டேப்லர் காலம். இந்த டேப்லர் காலத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இது ஒரு ட்ரையாடு.
ட்ரையட். இந்த ட்ரையடை நல்லா ஒத்து பாருங்க. இந்த ட்ரையட்ல ரைட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம்னு 3 பேர் இருக்காங்க. லித்தியத்தோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 7. பொட்டாசியத்தோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 39. சோடியத்தோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு தெரியுமா? 7 plus 39 divided by 2 average. அதாவது 46/2, 23 is the answer. So இந்த மாதிரி அவர் கிளாசிஃபை பண்ணார்ப்பா. சோ அவர் என்ன பண்ணாரு? எலமெண்ட்ஸ் த்ரீ குரூப்ஸ், ஒரு குரூப்ல 3 பேர். One group is called as a triad. ஒரு triad எப்படி அரேஞ்ச் பண்ணாரு? Sir, the atomic weight of the middle element is the average of the first and third. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் தேர்ட் எலமெண்ட்டுக்குமான ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட் தான் மிடில் எலமெண்டோட அட்டாமிக் வெயிட். இந்த மாதிரி அவர் ட்ரையட்ஸை கிளாசிஃபை பண்ணாரு எலமெண்ட்ஸை. ஸோ இது ஒரு ட்ரையட். கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் ட்ரையட்ஸ். இதுக்கு பேரு லா ஆஃப் ட்ரையட்ஸ் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஓகேவா? ரைட். இதனால நம்மளால ஒரு ரொம்ப கம்மியான எலமெண்ட்ஸை தான் நம்மளால கிளாசிஃபை பண்ண முடிஞ்சதுப்பா. இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாரு. Only for a few elements this is applicable. அதுக்கு மேல இது அப்ளிகபிளா இல்ல. அதனால இந்த சிஸ்டம் இப்படி கிளாசிஃபை பண்ணலான்றத ஃபெயிலியரா கன்சிடர் பண்ணாங்க. ரைட். நெக்ஸ்ட் ரெண்டாவதா ஒருத்தர் கிளாசிஃபை பண்ண ஒரு வழி சொல்றாரு. அவர் பேர் AEB டி சாங்கடைஸ். அவர் என்ன சொல்றாரு? பேஸ்ட் அப்பான் த இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட் தான் காரணம். ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டிக்கு காரணம் அட்டாமிக் வெயிட். ஒரு எலமெண்ட்னுடைய ப்ராப்பர்ட்டி காரணம் அட்டாமிக் வெயிட். அப்படிதான் எல்லாரும் நம்பினாங்க. அவரும் அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலமெண்ட், ஆவரேஜ் ஆஃப் த அதர் டூ சொன்னாரு. இவரும் அட்டாமிக் வெயிட் தான் காரணம்னு சொல்றாரு. அப்படி அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது சிமிலர் எலமெண்ட்ஸ் சிமிலர் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணும் அப்படின்னு சொன்னார். சிமிலர் எலமெண்ட்ஸ் will occupy similar positions. சிமிலர் எலமெண்ட்ஸ் will occupy similar positions அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ரைட். அடுத்தது இதுவும் ஒரு பெரிய அளவுல எல்லாம் இதுவாகல, ஃபெயிலியர் மாடல் தான். ரைட்டா? மூணாவதா கிளாசிபிகேஷனை முன்னெடுத்தவரு ஜான் அலெக்சாண்டர் நியூலாண்ட். இவரு ஒரு லா சொன்னாரு. அந்த லாக்கு பேரு லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு என்ன சார்? ஆக்ட்னா என்ன? 8. அவர் என்ன சொல்றாரு? எவ்ரி 8 எலமெண்ட் பாரு, என்சிஆர்டி பக்கத்துல வச்சுட்டு அப்படியே இதை மார்க் பண்ணிட்டு வந்தா கூட பரவாயில்ல. Every 8th element had properties similar to that of the first element அப்படின்னு சொன்னார். Like the first in 8 octaves of a music. Octaves of a music என்ன? சரி கம பத நிச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி கம பத நிசன்றது மறுபடியும் 8th எலமெண்ட்ங்கிறது திரும்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? ரைட். அந்த மாதிரி இருக்கு. எவ்ரி 8th element is having similar properties சொன்னார். பட் இது அப் டு கால்சியம் வரைக்கும் கரெக்டா ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகல. அதனால இதுவும் ஒரு ஃபெயிலியர் மாடல். இதுவும் ஒரு ஃபெயிலியர் மாடல். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் வந்தாரு யார்? அவரு டிமிட்ரி மெண்டலீவ். டிமிட்ரி மெண்டலீவ் இவரு என்ன சொல்றாருன்னா, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம் அட்டாமிக் வெயிட். எல்லாருமே இது வரைக்கும் அட்டாமிக் வெயிட் தான் காரணம்னு சொன்னாங்க. லோத்தர் மேயர் அவர் ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்தாரு. அது என்ன சார்? இது லோத்தர் மேயர் கிளாசிபிகேஷன். அது ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்றோம் பாரு. அதுக்கு முன்னாடி இந்த நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் பார்த்தலாம். எவ்ரி 8th எலமெண்ட் சொன்னோம் இல்லையா? ரைட். இங்க பாருங்க. லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, 9 ஃப்ளோரின். சார் நியான காணுமே அப்படின்னா, இன் தோஸ் டேஸ் அந்த காலகட்டத்துல நியான், ஆர்கான், கிரிப்டான்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. they are not at all discovered in that time. okay, right. Start with lithium. Think lithium as the first element. Consider lithium as the first element. So beryllium is the second element, third element, fourth, fifth, sixth, seventh, and again the 8th element sodium behaves very similar to lithium. லோத்தர் மேயர் சொன்னார். சாரி, நியூலாண்ட் law of octaves சொன்னாங்க. ஓகேவா? So from if you start with beryllium, if you consider this as the first element and this will be the 8th element, they will be having similar properties. If you consider this as the first element, boron a first element நினைச்சினா, aluminum will be the 8th element, they will be having similar properties அப்படின்னு நியூலாண்ட் சொன்னாரு.
பட் இது உண்மையிலே கரெக்டா சார் அப்படின்னா இதுல நிறைய டிராபேக்ஸ் இருந்துச்சு, சரி ஓகே. அடுத்தது இதையெல்லாம் சரி பண்ண ஒருத்தர் வருவாரான்னா அடுத்ததா வந்தவர் தான் லோத்தர் மேயர். அவர் என்ன பண்ணாரு சார்? அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொன்னார் சார். அட்டாமிக் வால்யூம்க்கும் அட்டாமிக் வெயிட்டுக்கும் அவர் ஒரு கிராஃப் போட்டார். எல்லாரும் என்ன சொன்னாங்க? அட்டாமிக் வெயிட் தான் ப்ராப்பர்ட்டி காரணம்னு சொன்னாங்க. இவர் அதை ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோட ரிலேட் பண்றாரு. அட்டாமிக் வால்யூமோட ரிலேட் பண்ணலாம், அல்லது மெல்டிங் பாயிண்ட் அல்லது பாய்லிங் பாயிண்ட். ஏதோ ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோட இந்த அட்டாமிக் வெயிட்டை ரிலேட் பண்ணி ஒரு கிராஃப் போட்டார். அப்படி ஒரு கிராஃப் கிடைச்சது. அந்த கிராஃப்ல சிமிலர் எலமெண்ட்ஸ் ஆக்குபைடு சிமிலர் பொசிஷன்ஸ் சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். என்னன்னு சொல்றேன். இப்ப அட்டாமிக் வால்யூம் இங்க இருக்கு, அட்டாமிக் வெயிட் இங்க இருக்கு. அவர் போட்ட கிராஃப் எப்படி தெரியுமா கிடைச்சது? இப்படி இருந்துச்சு அவரோட கிராஃப். இதுல நல்ல கவனிங்க, பீக்ஸ்ல எல்லாம் அல்கலி மெட்டல்ஸ் இருந்துச்சு. பீக்ஸ்ல இருந்ததுக்கெல்லாம் ஒரு அல்கலி மெட்டல்ஸ், அதாவது சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதெல்லாம் பீக்ஸ்ல இருந்துச்சு. பீக்ஸ்னா ஹைட்ல, இந்த என்னது டாப்ல. ஏன்னா ஒரு பீரியாடிக் டேபிள் பார்த்திருந்தீங்கன்னா அது உனக்கு தெரியும். இப்படி போகும்போது குறைஞ்சிட்டே போகும் வால்யூம். சடனா சோடியத்துக்கு அதிகமாகும், அதை விட பொட்டாசியத்துக்கு அதிகமாகும். சோ பீக்ஸ்ல வால்யூம் அதிகமாகறோம்னா பீக்ஸ்ல இருந்தான். ரைட். அடுத்தது அசெண்டிங் போர்ஷன்ல ஹாலஜன்ஸ் இருந்துச்சு, டிசெண்டிங் போர்ஷன்ல அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருந்துச்சு. மத்த எல்லாருமே பீரியாடிக் டேபிளுக்கு கீழே இருந்தாங்க. சாரி, பீரியாடிக் டேபிளுக்குன்ற இந்த கிராஃப்ல கீழே இருந்தாங்க. மத்த எல்லாருமே இந்த கிராஃப்ல இங்க இருந்தாங்க கீழே. டி பிளாக் எலமெண்ட்ஸ், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இதெல்லாம். சோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? பீக்ஸ்ல யாரு இருந்தா? அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்னா என்ன சொல்லி தரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. அசெண்டிங் போர்ஷன் இந்த மேல ஏற இடம், இந்த பார்ட்ல யார் இருந்தா? ஹாலஜன்ஸ் ஆக்குபை பண்ணுச்சு. டிசெண்டிங் போர்ஷன் கீழே இறங்குற இடத்துல எல்லாம் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆக்குபை பண்ணுச்சு. இதெல்லாம் சொன்னது யாரு? லோத்தர் மேயர். இதுவுமே ஒரு ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மாடலா இல்ல. இதுக்கு அடுத்ததா டிமிட்ரி மெண்டலீவ்னு சொல்லிருந்தோம். டிமிட்ரி மெண்டலீவ் இவர் ஒரு முக்கியமான பர்சன் பா. பீரியாடிக் டேபிள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தயர் அட்டாமிக் வெயிட் தான். சார் எல்லாரும் இதை தானே சார் சொன்னாங்க? ஆமா, இவரும் அதுதான், வெயிட் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? எலமெண்ட்ஸ ஒரு டேபுலர் காலத்துல அரேஞ்ச் பண்றாரு. ரைட்டா? அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா அதுக்கெல்லாம் பேரு பீரியட்ஸ் சொல்றாரு. ரைட்டா? ரைட். மேல இருந்து கீழே வந்தா அதுக்கு பேரு குரூப்ஸ் சொல்றாரு. அததான் நம்ம இப்ப காமிக்க போறோம். எலமெண்ட்ஸ் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்குபைடு சேம் வெர்டிக்கல் காலம். சோ ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், ஒரே லைன்ல மேல இருந்து கீழே வரைக்கும் இருந்தான், அதுக்கு பேரு குரூப்ஸ். எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இது ஒரு குரூப். ஓகேவா? அதே மாதிரி ஒரே ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் லெஃப்ட்ல இருந்து ரைட் அரேஞ்ச் ஆனாங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் அரேஞ்ச் ஆனாங்க, அதுக்கு பேரு பீரியட். அதுக்கு பேரு என்ன? பீரியட். சோ இந்த பேசிஸ்ல அவர் ஒரு பீரியாடிக் டேபிள கொடுத்தாரு. நான் இப்ப அதை காமிக்க தான் போறேன். அவர் கொடுத்த பீரியாடிக் டேபிள நாம ரொம்பவே ஏத்துக்கிட்டோம். ஏன் சார் நாம அந்த பீரியாடிக் டேபிள ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் அந்த பீரியாடிக் டேபிள் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு சில இடங்கள்ல கேப் விட்டார். He left some gaps in that periodic table. கேப் விட்டுட்டு என்ன சொன்னாரு? இந்த கேப்ல நம்ம ஏதோ ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்காம இருக்கோம், மனிதர்களாகி நாம கண்டுபிடிக்காம இருக்கோம், ஃபியூச்சர்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னார். எக்ஸாம்பிள் அண்டர் அலுமினியத்துக்கு கீழே he left a gap and named that element as ஈக்கா அலுமினியம். ஈக்கா means below.
அதே மாதிரி சிலிக்கானுக்கு கீழே he left a gap and named that element as eka silicon. We found the elements later, ரைட்டா? அதுக்கு பேரு ஈக்கா அலுமினியத்தோட பேர் கேலியம். கேலியம் ஈக்கா அலுமினியத்தோட பேர் கேலியம். ஈக்கா சிலிக்கானோட பேரு ஜெர்மானியம். ரைட்டா? சோ அப்படி அவர் கேப் விட்டது மட்டும் இல்ல, he predicted the properties. He predicted the properties and those properties are very similar. Those properties are very similar. That is why Mendeleev periodic table is accepted and used for a lot another lot of years. ஒரு சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப இங்க பாருங்க எக்ஸாம்பிள், அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாரு? அலுமினியத்துக்கு கீழே கேலியம்னு சொன்னோம் இல்லையா, அதோட அட்டாமிக் வெயிட் 68 அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு. ஆன்சர் இஸ் 70, வெரி நியர். டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே பிக்ஸ் பண்ணி அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாரோ அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈகா சிலிகான், பிலோ சிலிகான் தட் எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஜெர்மானியம். ஜெர்மானியமோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு. இது வரைக்கும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே மேட்சிங்கா இருந்துச்சு. So we considered, humans considered this is a reasonable classification which is to some extent understandable அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதா? சோ என்சிஆர்டில மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் கொடுத்திருக்காங்க. இது வெர்டிகலா இருக்கு, ஹரிசாண்டலா நான் திருப்பி காமிக்கணும். ரைட், பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் திஸ் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள், நாம இப்ப யூஸ் பண்ற பீரியாடிக் டேபிள் வேற, இது வேற. நாம இப்ப யூஸ் பண்ற பீரியாடிக் டேபிள் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அதனால நான் இப்போதைக்கு இதுல இருந்து ஜம்ப் பண்ணி நாம இப்ப யூஸ் பண்ற பீரியாடிக் டேபிள தான் ஃபர்ஸ்ட் உனக்கு டீச் பண்ண போறேன். ஓகேவா? அதை முடிச்சுட்டு நான் திரும்பவும் இந்த பீரியாடிக் டேபிள் டீச் பண்ணுவேன். அப்போ உனக்கு ஈஸியா புரியும். ஓகே, let it be. Now come to the modern periodic table which we are using now. Check. Listen to the screen carefully. Okay pa. Okay, right. Mendeleev developed a periodic table. Okay va? Right. But with the developments of some knowledge about the subatomic particles, மோஸ்லேன்னு ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட கண்டுபிடிக்கிறாரு. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அட்டாமிக் வெயிட் கிடையாது, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறார். ப்ராப்பர்ட்டிக்கு காரணம் என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது மறைமுகமா சொன்னா அட்டாமிக் நம்பர். இதுக்கு பேரு மாடர்ன் பீரியாடிக் லா, இல்லனா மோஸ்லே பீரியாடிக் லா. மோஸ்லே பீரியாடிக் லா நல்லா கவனி. The physical properties and chemical properties they are functions of atomic number. இந்த லாக்கு பேரு மோஸ்லே பீரியாடிக் லா. மெண்டலீவ் என்ன சொன்னாரு போன பேஜ்ல பார்த்தோமே, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம் அட்டாமிக் வெயிட், அட்டாமிக் வெயிட்னு சொன்னார். சரி சார், இவர் எப்படி சார் அட்டாமிக் நம்பர் தான் காரணம்னு சொன்னாரு? ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. என்ன பண்றாருன்னா, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு சிலிண்டர்ல எடுத்துக்கிறாரு. ஒரு சிலிண்டர்ல ஹைட்ரஜன் எடுத்துக்கிறாரு, அதனால எக்ஸ்ரே அனுப்புறாரு. அதுல இருந்து வெளில வர்ற ரேஸனுடைய ஸ்பெக்ட்ரமா கவனிக்கிறாரு. அப்படி கவனிக்கும் போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, the wavelength of root of frequency of the X-rays is directly proportional to the atomic number Z அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அட்டாமிக் நம்பர் இருக்கு இல்லையா, Z, அது அதிகமாக அதிகமாக frequency of X-ray absorbed அதிகமாகுது, frequency of X-rays absorbed அதிகமாகுது. ஓகேவா? சோ அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரூட் காஸா பாக்குறது இதுதான்ப்பா. எக்ஸ்ரேஸோட ஃப்ரீக்வன்சியும் அட்டாமிக் நம்பரும் லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது இன்க்ரீஸ் ஆனா இதுவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, எந்த வேரியேஷனும் இல்ல. அப்ப அட்டாமிக் நம்பர் ஏதோ ஒரு விஷயத்த உள்ள பண்ணுது. அட்டாமிக் நம்பர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்சார்ப்ஷன் கிராஜுவலா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அது காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்ததா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா, it depends upon the valence electrons. அப்ப யாருக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். யாருக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும்.
வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருந்தா அவங்க எல்லாருக்கும் ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. சோ இதுல இருந்து அவர் ஒரு லா சொல்றாரு, அது பேரு மாடர்ன் பீரியாடிக் லான்னு சொல்லலாம், மோஸ்ட்லே பீரியாடிக் லான்னு சொல்லலாம். என்ன லா அது? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஓகே, அடுத்தது என்ன கொடுக்குறாங்க பாரு. This law revealed us, showed us very important things, analogies அப்படின்னா things are informations among the 94 naturally occurring elements, right? Naturally occurring elements எத்தனை அப்ப? 94. Neptunium and plutonium, like actinium and protactinium, are also found in pitch blende. Pitch blendனா பூமியில யுரேனியம் இருக்கிற மண்ணுக்கு பேர், அந்த மண்ணுக்கு பேர் pitch blendன்னு பேர். அங்க இந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது அட்டாமிக் நம்பர்னா என்ன சார்? அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஒரு நியூட்ரல் ஆட்டமா இருந்தா புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் நம்பர்ல இருக்கும். வாட் எவர் இட் இஸ், அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னா நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல இருந்து அவரு வேரியேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம் அட்டாமிக் நம்பருங்கிறதுல தெளிவா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு. ரைட், ஓகே, ரைட். நெக்ஸ்ட், நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி இருந்தாலும் இதுதான் நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட லாங் ஃபார்ம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஓகேவா, ரைட். மெண்டலீவ் ஹரிசாண்டலா இருந்ததெல்லாம் பீரியட்ஸ் சொன்னாரு இல்லையா, சீரீஸ் சொன்னாரு. இவர் அதுக்கெல்லாம் பீரியட்ஸ் பேர் வைக்கிறாரு. வெர்டிகல் காலம்ஸ் மேல இருந்து கீழே வந்து அதுக்கெல்லாம் குரூப்ஸ் பேர் வைக்கிறாரு. ஓகேவா, ரைட், ரைட். மெண்டலீவ் 1A இருந்து 7A 7 குரூப் 8th குரூப்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னாரு. இது பழைய பீரியாடிக் டேபிள், மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள்ல. ஆனா மோஸ்ட்ல இப்ப 1ல இருந்து 18 18 குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு மோஸ்ட்லே சொல்றாருப்பா. ஓகேவா, ரைட். நாம இப்ப ஒரு பீரியாடிக் டேபிள உங்களுக்கு கண் கூட வரைஞ்சி அப்படியே சும்மா இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன், கவனி. எல்லாருமே பீரியாடிக் டேபிள் பார்த்துட்டு இருப்ப. நான் உனக்கு பீரியாடிக் டேபிளையே மனப்பாடம் பண்ணுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பா எலமெண்ட்ஸ் தெரியாம நீ வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் ஆக முடியாது. ஓகேவா, சரி, ரைட். லிசன் கிளியர்லி. ஓகேப்பா. சோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். ரெண்டாவது எலமெண்ட் ஹீலியம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன், செகண்ட் எலமெண்ட் ஹீலியம். ரைட்டா, ஹைட்ரஜன் அதுக்கு வரையறதுக்கு தான் இப்படி போட்டேன். ஓகே, தேர்ட் எலமெண்ட் லித்தியம், பெரிலியம். சோ இங்க போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், நியான். ரைட்டா, கண்டிப்பாக நீ எல்லா எலமெண்ட்ஸையும் படிச்சு வச்சிருக்கணும். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயனு, கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம், புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஓகேவா, ரைட்டு. ஸோ இதுல இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கு. யிட்ரியம், ஜிர்கோனியம், நயோபியம், மாலிப்டினம், டெக்னீசியம், ருத்தீனியம், ரீனியம், இது ஏதோ தப்பட்டேன்னு நினைக்கிறேன், ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, காப்பர், சில்வர், கோல்டு, நிக்கல், பலேடியம், சாரி பிளாட்டினம், பல்லேடியம், ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன், லாந்தனம், ஹாஃப்னியம், டான்டாலம், டங்ஸ்டன், ரீனியம், ஆஸ்மியம், இரிடியம். இதுல ஏதோ சின்ன இடத்துல, இந்த இடத்துல ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கு, பரவாயில்ல விடு. அதுக்கப்புறம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் 14 பேர் இருப்பாங்க இல்லையா. சோ இதுல 4F 5F பிரிப்பாங்க.
சீரியம், பிரசியோடிமியம். ஏன்னா லாந்தனம் இங்க இருக்கு. லாந்தனம்க்கு அடுத்தது சீரியம், பிரசியோடிமியம், நியோடிமியம், புரோமீத்தியம், சமாரியம், யூரோப்பியம், கடோலினியம், தெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹோல்மியம், எர்பியம், துலியம், எட்டர்பியம், லுட்டேஷியம். ஸோ இந்த மாதிரி 14 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் 4D சீரிஸ், கீழே 5D சீரிஸ். இதுதான் பீரியாடிக் டேபிள் இல்லையா சார்? டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கலாமே சார். நான் ஒரு தடவை நான் எழுதி பார்ப்போம் தான், இந்த மாதிரி ஏதாவது எழுதி பார்த்தா தான் உண்டு. சரி, நல்லா கவனிப்பா. இதுக்கு பேரு வெர்டிகலா மேல இருந்து கீழே வந்தா இதுக்கு பேரு குரூப். சோ மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 குரூப்ஸ் இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா அதுக்கு என்ன பேரு? பீரியட்ஸ் பேர். இப்படி போனா அதுக்கு பேரு பீரியட்ஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல ரெண்டே பேர் தான், ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு ஹீலியம். ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 பேர் தான். செகண்ட் பீரியட்ல 8 பேர், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான். தேர்ட் பீரியட்ல 8 பேர். ஃபோர்த் பீரியட்ல நடுவில் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஃபிஃப்த் பீரியட், சிக்ஸ்த் பீரியட். சோ இந்த மாதிரி செவன்த் பீரியட், 7 பீரியட் இருக்கு பீரியாடிக் டேபிள். சோ இப்ப என் கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. How many groups are there in periodic table? Tell me. 18 groups. 18 groups. Very good. How many periods are there? 7 periods. 7 periods are there. Very good. Super. Very good. Super. அடுத்தது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பேரு. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பேரு? எஸ் பிளாக். ஏன் அந்த பேரு? அதெல்லாம் நான் அப்புறமா டீச் பண்றேன். என்சிஆர்டி புக்ல இங்கே கொடுத்துருப்பான் ஏன் இதுக்கெல்லாம் எஸ் பிளாக் பேருன்னு. நான் இங்க நடத்த போறது இல்ல. எஸ் பிளாக் பத்திலாம் நான் அப்புறமா சொல்றேன். இவங்களுக்கு எஸ் பிளாக்னு பேரு. ஏன்னா உங்க கடைசி எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கும். அதனால அதை பத்தி அவ்வா பிரின்சிபல் நடத்திட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேரு. இந்த எலமெண்ட்ஸ்க்கு பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேரு. இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் இந்த கீழே இருக்காங்களே இவங்க 2 ரோ, இவங்களுக்கு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேரு. ஏன் இந்த பேரு அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியா சொல்லித்தரேன். சோ இப்ப நான் சின்ன சின்ன கேள்விகள் கேட்க போறேன், எனக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஓகேவா? அகைன் எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 18 groups. வெரி குட். 18 groups. 18 group. எத்தனை பீரியட்ஸ்? வெரி குட் மா. எத்தனை பீரியட்ஸ் இருக்கு? 7 periods. வெரி குட். ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 2. வெரி குட். செகண்ட் பீரியட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 2. ஓய், செகண்ட் பீரியட் 8. 8. தேர்ட் பீரியட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 8 sir. வெரி குட், 8. ஃபோர்த் பீரியட்ல 18. வெரி குட். ஃபிஃப்த் பீரியட்ல 18 sir. 18. வெரி குட். சிக்ஸ்த் பீரியட்ல 18. 18. அங்கதான் ஒரு தப்பு இருக்கு. இந்த பீரியட்ல 18 இல்ல 32. ஏன்னு உனக்கு நான் சொல்றேன், சரியா? பாரு, ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, நியான் 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36, xenon 54, ரேடான் 86. ரைட். இப்ப அந்த 54க்கு அப்புறம் xenon 54க்கு அப்புறம் இது 55, இது 56, லாந்தனம் 57, ஹாஃப்னியம் 71. சார் 57க்கு அப்புறம் 58 தானே வரணும், நீங்க என்ன 71 போட்டிருக்கீங்க? அப்படின்னா இவன் தான் அந்த 58 சீரியம். 59 16 மாதிரி போச்சுன்னா 70 வரைக்கும், சாரி 71 வரைக்கும் இங்க முடியும். ஆக்சுவலி ஹாஃப்னியம் 72, சாரி 72, ஹாஃப்னியம் 72, 73 டான்டாலம், 74 டங்ஸ்டன், இந்த மாதிரி 75 76 77 78 79 மெர்க்குரி 80, மெர்க்குரி 80, 81 82 83 84 85 86 வந்துச்சு பாரு. அப்ப பொறுமையா என் கேள்விக்கு பதில் சொல்லு. சிக்ஸ்த் பீரியட்ல எத்தனை பேர் இருக்காங்க? How many elements are there? 32 elements. 32 sir. வெரி குட், 32. இந்த 14ஐயும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். இந்த 14 எலமெண்ட்ஸையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். ஓகேவா? வெரி குட், சூப்பர். ரைட் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம்.
ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னாக்கா, இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு என்ன பேர் சொன்னோம்? S block block, elements. sir. elements. வெரி குட். குரூப் 3ல இருந்து குரூப் F 12 block. க்கு என்ன? D குரூப் 3ல block. இருந்து 12 என்ன D சொல்லுவாங்க? D block. block. D block. D blocks. வெரி குட். குரூப் 13ல இருந்து 18. P block, P sir. blocks, sir. P block. P block. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்பனுங்கிற எலமெண்ட் எந்த குரூப்ல இருக்கு, எந்த பீரியட்ல இருக்கு? விஷாலினி மட்டும் சொல்லு, மத்தவங்க சொல்லுங்க. 40th group, second group. P blockல second period, sir. பி பிளாக்ல செகண்ட் பீரியடுங்கிறது ரைட். குரூப் நம்பர் 14 சொல்லணும். 14. சரியாமா? ஓகேமா, வெரி குட். சோ ஒரு எலமெண்ட்ட சொன்னா அந்த எலமெண்ட் எந்த குரூப்ல இருக்கு, எந்த பீரியட்ல இருக்குன்னு கரெக்டா சொல்ல தெரியணும் எல்லாருக்குமே. சொல்லுங்க சார். சொல்லுப்பா. Group na மேல இருந்து கீழே சொல்லணும். ஆமா. Okay. சோ குரூப் நம்பர் 14 கார்பன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 14ல இருக்கு, பீரியட் நம்பர் 2ல இருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, சூப்பர்ப்பா. ரைட். இந்த மாதிரி எந்த எலமெண்ட்டுக்கு வேணா கேட்கலாம். இத மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்றது புரிஞ்சதா இருக்கும்? ரைட். சோ ஒரு எலமெண்டோட பேர் சொன்னா அது எந்த குரூப்ல இருக்கு, எந்த பீரியட்ல இருக்கு அப்படிங்கிற டீடைலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இத மனசுல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது இந்த எஃப் பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. புரோமீத்தியம். புரோமீத்தியம் எந்த குரூப்ல இருக்கு, எந்த பீரியட்ல இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட்டா? பாரு, இந்த பாக்ஸ்க்குள்ளதான் அந்த 14 பேரும் இருக்காங்க. அப்ப சார் புரோமீத்தியம் வந்து குரூப் நம்பர் 3 சார், பீரியட் நம்பர் 6 சார். புரோமீத்தியம் வந்து குரூப் நம்பர் 3, பீரியட் நம்பர் 6. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு எந்த குரூப் எந்த பீரியட்னு கேட்டா 100% உனக்கு சொல்ல தெரியணும். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. ரைட். ஓகேப்பா, சூப்பர். இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் நடத்த போறேன். என்ன சார் அது அப்படின்னாக்கா, பழைய பீரியாடிக் டேபிள். யாரு பழைய பீரியாடிக் டேபிள்? மெண்டலீவ். கிரீன் கலர்ல எழுதுறேன் பாரு. மெண்டலீவனுடைய பழைய பீரியாடிக் டேபிள் பத்தி சொல்ல போறேன். ரைட்டா? பழைய பீரியாடிக் டேபிள்னு சொன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், 7 குரூப் இருந்துச்சு. 1Aல இருந்து 7A, 8ன்னு ஒரு குரூப் இருந்துச்சுன்னு சொன்னோம். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பாரு, பழைய பீரியாடிக் டேபிள்ல இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேர் தான் 1A. பழைய பீரியாடிக் டேபிள்ல இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேர் தான் 1A. இந்த செகண்ட் குரூப்புக்கு பேர் தான் 2A. செகண்ட் குரூப்புக்கு பேர் தான் 2A. 13th குரூப் தான் 3A, 4A, 5A, 6A, 7A. நல்லா கவனி, 7A. ஓகேவா? ரைட், சூப்பர் சார். அடுத்தது 8th குரூப். வெயிட் பண்ண சொல்றேன். இந்த 11th குரூப் இருக்கு பாத்தியா, இதுக்கு பேரு 1B. இந்த 11th குரூப்புக்கு என்ன பேரு? 1B. 12th குரூப்புக்கு 2B அப்படின்னு பேரு. இந்த குரூப்புக்கு 3B, 4B, 5th B குரூப் 6B, 7Bன்னு பேரு. சார் அப்ப 8th குரூப்னா எதுதான் சார்? இங்க பாரு, இந்த 9 பேருக்குமே ஒரே ஒரு குரூப்னு தான் பேரு, 8th குரூப்னு பேரு. இது எந்த பீரியாடிக் டேபிள்? மெண்டலீவனுடைய பீரியாடிக் டேபிளை பத்தி நடத்திட்டு இருக்கேன் சார். அப்ப இது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது அவருடைய காலகட்டத்துல கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இருந்தாலும் இதுக்கு 0th குரூப்னு பேர் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதோட குரூப்புக்கு பேரு 0th குரூப். 0th குரூப். இப்ப என் கேள்வி, எஸ் நான் சொல்லுங்க. சார் ஹைட்ரோஜன் எதுல சார் வரும்? ஹைட்ரோஜன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் குரூப்ல சொல்லுவாங்க, பட் அது ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க மெட்டல்ஸ், பட் ஹைட்ரோஜன் ஒரு நான் மெட்டல். அதனால எக்ஸாக்டா ஹைட்ரோஜனோட பொசிஷன் எதுனா பீரியாடிக் டேபிள் இந்த மாதிரி நடுவுல இருக்கிறது தான் ஹைட்ரோஜனோட பொசிஷன். உன்னை எக்ஸாம்பிள் சப்போஸ் ஹைட்ரோஜன் எந்த குரூப்னு கேட்டா நீ ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்ல வேண்டியதான், வேற ஆப்ஷன் இல்ல. ஓகேவா? ஓகே சார். இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பழைய பீரியாடிக் டேபிளின் படி கார்பன் எந்த குரூப்பை சேர்ந்தது? எந்த குரூப்? 4th A group. வெரி குட். 4th A. பழைய பீரியாடிக் டேபிள் படி 4th A. புது பீரியாடிக் டேபிள் படி 14th குரூப். கிளியரா எல்லாருக்கும்? ரைட், சூப்பர். ஆர்சனிக் பழைய பீரியாடிக் டேபிள் படி எந்த குரூப்? 5th A. வெரி குட், 5A.
புது 5A. பீரியாடிக் டேபிள் படி எந்த குரூப்? 15th group. 15th group. 15th group. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எந்த பீரியட்? 4th period. 4th. வெரி குட்பா. இது மாதிரி கொஸ்டின்ஸ் 4th நீங்க period. தாராளமா எக்ஸ்பெக்ட் Fourth பண்ணலாம். period. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகேவா? இப்ப பாரு, நான் உனக்கு மெண்டலி பீரியாடிக் டேபிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெண்டலி பீரியாடிக் டேபிள் நம்ம காமிச்சிட்டு நான் அப்புறமா நடத்துறேன்னு சொன்னேன் இல்லையா? அதை நான் இப்ப எழுத போறேன் பாரு. மெண்டலி 7 குரூப்பா பிரிச்சாரு. ஒரு குரூப் இது, ரெண்டாவது குரூப், மூணாவது குரூப், 4, 5, 6, 7 போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோ. நான் அப்புறமா காமிச்சிடுறேன் இதை. ஓகே, நல்லா பாருங்க பீரியாடிக் டேபிள் திரும்பவும். ஃபர்ஸ்ட் குரூப்ல யார் இருக்கா? 1A. 1Aல யார் இருக்கா பாரு? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். நான் அதை எழுத போறேன் சார். 1Aல லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்கு சார். சூப்பர். உண்மையிலேயே லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3, சோடியம் 11, பொட்டாசியம் 19, ருபீடியம் 37, சீசியம் 55. ஓகேவா? ரைட், சூப்பர். இமேஜ் சொன்னது புரிஞ்சுதாப்பா? ரைட், ஓகே, வெரி குட். இப்ப பாருங்க, போன பேஜுக்கு போறேன். 1B எடுக்கிறேன். 29 காப்பர். 1Aல பொட்டாசியம் 19, 29 காப்பர். ரைட்டா? ருபீடியம் 37, சில்வர். ரைட்டா? ரைட், 47 சில்வர். சோ அப்ப கவனிங்க, சார் 1லயே நீங்க எழுதுனதெல்லாம் 1A சார். அதே நேரத்துல 1Bன்னு ஒண்ணு மெண்டலி சொல்லியிருக்காரு சார். அதுல பொட்டாசியத்துக்கு நேரா காப்பர் வருது சார். பொட்டாசியத்துக்கு அப்புறமா ருபீடியத்துக்கு அப்புறம் சில்வர் வருது சார். சீசியத்துக்கு அப்புறம் கோல்டு வருது சார். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் மெண்டலீவ் என்ன பண்ணாரு. மெண்டலீவ் ஒரு லைன்ல 1A 1B நமக்கு கொடுத்தாரு இல்லையா? 1Aங்கிறது புது பீரியாடிக் டேபிள் குரூப் 1, 1Bங்கிறது புது பீரியாடிக் டேபிளுடைய குரூப் 11. பாரு, 1Bங்கிறது புது பீரியாடிக் டேபிளுடைய குரூப் 11. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எல்லாரும் பதில் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்க. சோ நம்ம காமிச்சோம் இல்லையா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். பொட்டாசியம் கூட காப்பர் இருக்கும், ஏன்னா பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் 19 பக்கத்துல காப்பர் வந்துச்சு. ருபீடியம் சில்வர், சீசியம் கோல்டு. ஓகேவா? இதே மாதிரி தான் 1B சேர்ந்தவன் ஒரு சைடு இருப்பான், 1A சேர்ந்தவன் லெஃப்ட்ல இருப்பான், 2A சேர்ந்தவன் லெஃப்ட்ல இருப்பான், 2B சேர்ந்தவன் ரைட்ல இருப்பான், 3A சேர்ந்தவன் லெஃப்ட்ல இருப்பான், 3B சேர்ந்தவன் ரைட்ல இருப்பான். சோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இப்ப நாம பயன்படுத்துறது மோஸ்லேயோட பீரியாடிக் டேபிள். அதுல 18 குரூப் இருக்கும். அதுல எங்கெங்கெல்லாம் 1A 1B 2A 2B 7A வரைக்கும், 1B எது 2B எதுன்னு 7B வரைக்கும். 8th குரூப்ங்கிறது குரூப் ஆஃப் 3, 9 எலமெண்ட்ஸோட சேர்ந்ததுதான் மொத்த 8th குரூப். இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுல தெளிவா உங்களுக்கு சார் இதெல்லாம் 1A சார், அப்படியே பக்கத்திலே 1Bயும் போட்டிருக்காங்க. ரெண்டும் சேர்ந்துதான் மெண்டலியோட ஃபர்ஸ்ட் குரூப். சார் இதெல்லாம் 2A சார், இதெல்லாம் 2B சார், ரெண்டும் சேர்ந்ததுதான் மெண்டலியோட செகண்ட் குரூப். இப்போ உங்களுக்கு மெண்டலி பீரியாடிக் டேபிள் புரிஞ்சுதா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்த பாயிண்ட தான் எல்லா மெட்டீரியலையும் மாத்தி 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 உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பானுங்க. நீ கிளியரா இருக்கணும். சார் 1A எக்ஸாம்பிள் ஒரு ஹைலைட்டர் தோகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கலர் எடுத்துப்போம் சார். இந்த 1A இருக்காங்க சார், இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களை எழுதும் போதே கூடவே 1B இவங்களையும் எழுதுவாங்க. ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வர்றது. அதே மாதிரி பாருங்க, இவங்கெல்லாம் 1B இவங்களை எழுதும்போது கூடவே 2Bல இருக்கிற எலமெண்ட்ஸையும் எழுதுவாங்க. இதுதான் மெண்டலி பீரியாடிக் டேபிள். இதுதான் மெண்டலியோட பீரியாடிக் டேபிள், வேற எதுவுமே கிடையாது. கிளியரா? யாருக்காவது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நோ டவுட்ஸ் நினைக்கிறேன். ரைட்டா? சோ No, sir. நோ டவுட், சந்தோஷம், வெரி குட். ஸோ இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகுது.
அடுத்த செஷன்ல மீதி டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? தேங்க்யூப்பா.